கைஸ் புதுசாக வந்து நம்ம மேக்குக்கு வந்து மானிட்டர் வாங்கியிருக்கோம். ஸோ அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துட்டு கனெக்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி வாங்க வீடியோக்குள்ள போய் ஃபுல்லாக வரும். இனிமேல் நமக்கு டப்பா தேவைப்படாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ என்னென்ன இருக்குன்னு பார்த்துடலாம். சோழி முடிச்சு ஒரு நல்ல ஒரு இது என்ன ஸ்டாண்டு தான். இது வந்து ஸ்டாண்ட். இது ரெண்டு சேர்த்து ஒரு ஸ்டாண்ட் நமக்கு சூப்பராக இருக்கும். ஆல்ரெடி நம்ம வந்து பென்கியூ 24 இன்ச் மானிட்டர் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து நம்ம மேக்காண்டி எடுத்த மானிட்டர் இருக்கு பார்த்தீங்களா. இப்படி உள்ள போட்டு லாக் பண்ணிக்கிறணும். சரி இப்போதைக்கு இது இருக்கட்டும். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இப்போ மானிட்டர் எடுத்துவோம். 24 இன்ச் பென்கியூ மானிட்டரு அதனால இருக்குது. சரி ரைட் விடுங்க. ட்ரெஸ்ஸை கலாய்க்கிறேன். மானிட்டரோட ட்ரெஸ்ஸை கழட்டி எரிஞ்சு இந்த ஸ்டாண்டில் வந்து இந்த அடாப்டர் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இது இப்படி விட்டு இப்படி இல்லை லாக் பண்ணிங்கனாலே லாக் ஆயிரும். ஸோ இந்த இதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு உருவனம்னா வந்துடும். மறுபடியும் இப்படி வச்சு இப்படி அமுக்கணும்னா லாக் ஆயிரும். இதுக்கு மேலே வந்து நம்ம கழட்ட வேணும், உடஞ்சிரும். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஃப்ரண்ட்டில் இப்படி இந்த மானிட்டர் வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ இந்த இருக்குது பார்த்தீங்களா. இதில் இப்படி விட்டு இங்கே இப்போ மறந்துட்டேன், ஒரு சுவிட்சு கொடுப்பாங்க எங்கேயோ இருக்குமே. இந்த இருக்குல்ல. ஓகே. இது இங்கே வந்து ஒரு ஸ்க்ரூ டிரைவர் இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரிலீஸ் பண்ணணும். கரெக்டாக வைங்க. நம்ம லாக் பண்ணுறதுக்கு அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக லாக் ஆயிடுச்சு. ஸோ பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுதான் நம்ம 24 இன்ச் பென்கியூ சூப்பர் மானிட்டர். இப்போ வந்து இதை வந்து நம்ம இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்மளோட என்ன சொல்கிறது, நம்மளோட வாட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இது ஆன் ஆகுதான்னு மட்டும் பார்த்துக்குருவோம். இப்போ வந்து நமக்கு இந்த பாக்ஸில் வந்து என்னென்னா ஒரு எலிமருந்து சீட்டு. ஸோ இதை எப்படிலாம் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு HDMI கேபிள் இருக்குது அண்ட் வந்து பவர் கார்டு இருக்குது. ஸோ இப்போ இதில் நமக்கு ஒரு ட்விஸ்ட் வச்சுட்டாங்க காய்ஸ். இது என்ன ஒன்றுன்னு தெரியல. என்னன்னா பெரிய அடாப்டர் கொடுத்துட்டாங்க. இந்த அடாப்டர் நம்ம இந்தியன் இதில் வந்து பாதி இதில் செட்டே ஆகாது. 16 ஆம்பா 16 ஆம்ப் தான் நினைக்கிறேன். எஸ், இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம இது செட் ஆகாமல் மட்டும் பார்த்துருவோம். சக்ஸஸ்ஃபுல்லி செட் ஆகல கைஸ். தோத்துக்கிட்டே இருக்கீடா. சக்ஸஸ்ஃபுல்லி செட் ஆகல. அப்புறம் இதுக்கு அடாப்டர் அடாப்டர் மல்டிப்ளேக் வாங்கணும். 2 hours later. கைஸ் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆன்லைனில் ஆர்டர் போட்டனால ஸோ நம்ம வந்து 16 ஆம்ஸ் கேபிள் தான் கொடுத்துருக்காங்க. நம்மளோட நார்மலாக இருக்கிற இதில் வந்து செட் ஆகாது. ஸோ அதனால் நம்ம வந்து ஒரு அடாப்டர் மாதிரி இந்த மாதிரி யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். போட்டுட்டு வந்து மானிட்டர் நம்ம ஆன் பண்ணி பார்ப்போம் ஒர்க் ஆகுதா இல்லையா. கீழே அதுக்கு முன்னாடி சுவிட்சு போடணும். சுவிட்சு போட்டிங்கன்னா லைட் தெரியும். கீழே இப்படி ஒரு அமுக்கணும்னா கீழே ஒரு லைட் எரியும். சிறப்புமா மானிட்டர் ஆன் ஆயிடுச்சு. சூப்பராக இருக்கு. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தாச்சுன்னா HDMI கேபிள் இருக்குது பார்த்தீங்களா. இந்த HDMI கேபிளில் தான் நம்ம வந்து கனெக்ட் பண்ண போகிறோம் மானிட்டரை. ஸோ நம்ம மேக்கில் கனெக்ட் பண்ணுறதுக்காண்டி இதுக்கு வந்து ஒரு சூப்பர் ப்ராடக்ட் ஒன்று வாங்கியிருக்கோம். அப்புறம் காணும் ப்ரோ அதை ஸோ இந்த இருக்குது பார்த்தீங்களா. ஹனிவெல்லுங்கிற பிராண்டில் வந்து நம்ம ஒரு C type 2 அடாப்டர் வாங்கியிருக்கோம். ஸோ இந்த அடாப்டரில் வந்து நம்ம மெமரி கார்டு, SD கார்டு, USB அண்ட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா HDMI கேபிள், இந்த கேபிள்லாம் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம எக்ஸ்டர்னல் மானிட்டருக்கு வந்து அவுட்புட் எடுப்போம். ஃபஸ்ட் நம்ம C டைப்பில் கொடுத்துருவோம். இதை வந்து இப்போ நம்ம வந்து மானிட்டரோட இன்புட்டில் வந்து கொடுத்துருவோம். பார்த்தீங்களா வேற லெவலாக வந்துச்சு. இப்போ நம்ம வந்து இதை வந்து இதில் வந்து சின்ன செட்டிங் பண்ணணும். அப்புறம் இங்கே வந்து காமிங்க எக்ஸ்டர்னல் மானிட்டர். இப்போ இது வந்து நமக்கு நியூ விண்டோவாக இருக்கும். இதை வந்து நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணோம்னா எங்கே இருக்குது இந்த இருக்குது
ஸோ இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா பென்கியூன்னு காமிக்குதா, இதை நான் இது பண்ணிடுறேன். ஸோ இப்போ இது வந்து நமக்கு செகண்டு மானிட்டரை வந்து இந்த இடத்துல காமிக்குது. ஸோ இதை நம்ம வந்து மெயின் டிஸ்பிளேவாக வச்சுக்கலாம், இல்லை எக்ஸ்டெண்டட் டிஸ்பிளே வச்சுக்கலாம், இல்லை மிரராக வச்சுக்கலாம். இப்போ மிரராக வச்சிட்டோம்னா நமக்கு வந்து இங்கே என்ன ஷோ ஆகுதோ அது வந்து அங்கே அப்படியே ஷோ ஆகும். ஸோ வந்து நமக்கு வந்து இப்போ இதை யூஸ் பண்ணுறப்ப ஓகே, இப்போ வந்து நம்ம இதை யூஸ் பண்ணுறப்ப நமக்கு வந்து பெரிய டிஸ்பிளேல சூப்பராக தெரியும். சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நம்ம மானிட்டரை கனெக்ட் பண்ணி அவுட்புட் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து இதெல்லாம் எடிட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவை சந்திப்போம்.